தல அஜித்துங்க. அஜித் இப்போ AK62 அஜித்தோட 62வது படங்க. இந்த விடாமுயற்சி அந்த படத்துல மகிழ் திருமேனி அவரோட டைரக்ஷன்ல அஜர்பைஜான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரில அஜித் ஷூட்டிங்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. ஓகேங்களா? சரி, AK62 விடாமுயற்சி முடிஞ்சிருச்சு. ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்ததா என்னப்பா அப்படின்னா அஜித்தோட 63வது படங்க. இந்த அஜித்தோட 63வது படம் யாரோட டைரக்ஷன்லனா ஆதிக் ரவிச்சந்திரன். இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தோட மிகப்பெரிய ஃபேன். அஜித்னா அவ்வளோ வெறி. ஆதிக் ரவிச்சந்திரனை பத்தி நான் பெருசா சொல்லணுமே அவசியமே இல்லை. இப்போட ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த டைரக்டர் வந்து கடைசியா மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. விஷாலு ஒரு பக்கம் வந்து SJ சூர்யா, இவரோட காம்பினேஷன்ல, இவங்க 2 பேர்த்தோட காம்பினேஷன்ல மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு படத்தை இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்திருந்தாரு. இந்த மார்க் ஆண்டனியோட மொத்த வசூல் பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேல. சரி, இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் தான் தல அஜித்தை வச்சு 63வது படம், அஜித்தோட 63வது படத்தை எடுக்க போறாரு. சரி, இந்த 63வது படத்தோட கதை என்னப்பா அப்படின்னா, ஒரு ஷார்ட் நோட்டா சொல்லணும்னா, அஜித்தோட வீரம் படம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ரொம்ப காமெடியா, ரொம்ப ஃபன்னா இருக்கும். அந்த வீரம் படம் தான் அஜித்தோட அடுத்த 63வது படத்தோட முழு கதை. அவ்வளோ காமெடியா இருக்கும் அஜித்தோட 63வது படம். சரி, இந்த 63வது படத்துல, அஜித்தோட 63வது படத்துல AK63ல மொத்தம் 3 வில்லனுங்க. ஒரு வில்லன் இல்ல, 2 வில்லன் இல்ல, மொத்தம் 3 வில்லன். அந்த 3 வில்லன்கள் யாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அரவிந்த் சாமி. நம்மள தனி ஒருவன் படம் பார்த்திருப்போம். ஜெயம் ரவிக்கு ஆப்போசிட்டா அந்த ப்ரொஃபஷனல் லுக்ல பட்டையை கிளப்பியிருப்பாரு அரவிந்த் சாமி. அதுல நிறைய டைலாக் மாசா பேசியிருப்பார். ஒன்னா, ரெண்டாவது வந்து SJ சூர்யா. இந்த மார்க் ஆண்டனி படம் எடுத்தாரு பாத்தீங்களா ஆதிக் ரவிச்சந்திரன், அந்த படத்துல இருந்து SJ சூர்யாவை ரொம்ப பிடிச்சு போயிருது ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு. அதனால ஆதிக் ரவிச்சந்திரனோட மெயின் ஃபேவரட் SJ சூர்யா தான். சரி, ரெண்டாவது வில்லன் வந்து SJ சூர்யாவா. அடுத்து அஜித்துக்கு 3வது வில்லன் யாருன்னா விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி கிட்ட ஆதிக் ரவிச்சந்திரன் போய் கேட்கிறாரு, விஜய் சேதுபதி சார், எங்க தல அஜித்துக்கு வில்லனா நடிக்க உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு போய் கேட்கிறாரு. அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, எனக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் இந்த வில்லன் ரோல்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் சேதுபதி ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லிடுறாரு. இதை கேட்ட அஜித் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சேதுபதி உங்களை ஹீரோவா நாங்க நடிக்க வேண்டாம்னு சொல்லல, ஹீரோவா நடிங்க, ஆனா எங்க தலைக்கு ஆப்போசிட்டா ஒரே ஒரு வில்லன் கேரக்டர் மட்டும் பண்ணுங்க. இந்த மாஸ்டர் படத்துல விஜய்க்கு ஆப்போசிட்டா பண்ணீங்க, ஜவான் படத்துல வில்லன் ரோல்ல நடிச்சீங்க, இந்த மாதிரி நிறைய படத்துல நீங்க வில்லன் ரோல்ல நடிச்சீங்க. ஒரே டைம் எங்க தலைக்காக ஒரே ஒரு வில்லன் கேரக்டர் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு அஜித் ரசிகர்கள் எல்லாம் கேட்டுட்டு வராங்க. இதை கேட்ட விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா நான் வில்லனாலாம் நடிக்க மாட்டேன், நான் வில்லனா மறுபடியும் நடிச்சுட்டே இருந்தேனா என்னோட இந்த ஹீரோ அப்படிங்கிற ஒரு பேரே கெட்டுரும், அதுக்கப்புறம் விஜய் சேதுபதினா அது வில்லன் தான் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்துருவேன், எனக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் இந்த வில்லன் படத்துல இந்த வில்லனா அஜித்துக்கு நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அஜித்தோட 63வது படத்தோட அப்டேட் என்னன்னு.